இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிய இந்தியா, கர்நாடகாவில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று, நகைக்கடன் குறித்து விஜய் விடுத்துள்ள அறிக்கை, பாகிஸ்தானை எச்சரித்த சசி தரூர், பாலஸ்தீனர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய இஸ்ரேல் ராணுவம். இது குறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தமிழக அரசின் தலைமை காஜி சலாஹுதீன் முகமது அயூப் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தலைமை காஜி சலாஹுதீன் முகமது அயூப் வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் அவரது சமூக சேவைகளுக்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமூகத்தினரின் பேரன்பையும் பெருமதிப்பையும் பெற்றிருந்த அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கூறியுள்ளார். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்று நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துள்ளதாக கூறினார். ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் இந்தியாவுக்கு சாதகமாக உள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா தற்போது ஜப்பானை முந்திவிட்டதாகவும் சுமார் 340 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறினார். தற்போது அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய 3 நாடுகள்தான் இந்தியாவை விட பெரிய பொருளாதார நாடுகளாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டபடி உறுதியாக செயல்பாட்டால் 2 அல்லது 3 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடையும் என்று கூறியுள்ளார். நகைக்கடன் குறித்து ரிசர்வ் வங்கி விடுத்துள்ள 9 விதிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி ரசீது இல்லாதவர்கள் அதற்கு பதிலாக வேறு ஆவணங்களையோ உறுதிமொழி சான்றையோ அளித்து கடன் பெறலாம் என்றும், அவற்றில் சந்தேகம் இருந்தால் கடன் வழங்கக்கூடாது என்றும் சொல்லியிருப்பது வங்கிகளில் நகைக்கடன் மறுக்கப்படும் சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தங்கத்தை அடமான வைத்து பெறப்படும் தொகை குறைந்து கொண்டே போவதாக குற்றம் சாட்டினார். மேலும் வங்கிகளால் விற்பனை செய்யப்படும் தங்க நாணயங்களுக்கு மட்டும் கடன் பெற முடியும் என்ற புதிய விதியால் வேறு ஆதாரங்களிலிருந்து தங்க நாணயங்களை வாங்கிய மக்கள் நகைக்கடன் பெற முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நகைக்கடன் பெறுவதில் பழைய நடைமுறையை மீண்டும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆவடி அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் பூ வியாபாரி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அடுத்த ஆவடி கௌரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்பவர் பூ வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் ஆவடி அருகே வழக்கம் போல் பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சேக்காடு சுரங்கப்பாதை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது கோயம்புத்தூரிலிருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயில் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி ரயில்வே போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது பூ வியாபாரி ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் ராஜினாமாவை ரத்து செய்து அதனைத் தொடர்ந்து தலைமை ஆலோசகர் பதவியில் நீட்டிப்பதாக முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக கடந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில் தலைமை ஆலோசகர் பதவியை முகமது யூனுஸ் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து வங்கதேச அரசியல் ஆலோசகர்கள் அடங்கிய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திட்டமிடல் ஆலோசகர் வஹீதுதீன் மஹ்மூத் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் எங்களை வழிநடத்துவதால் பல சவால்களையும் கடந்து பணி செய்து வருவதாக கூறினார். தலைமை ஆலோசகர் பதவியில் அவர் நீடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை முகமது யூனுஸ் ஏற்றுக்கொண்டு வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நீடிப்பதாக தெரிவித்தார். நாங்கள் பயத்திற்கு அடிபணிய மாட்டோம் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி அபிஷேக் பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை உலக நாட்டிற்கு எடுத்துரைக்க மத்திய அரசு 7 எம்பிக்கள் குழுக்களை நியமித்தது. இதில் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான குழு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை எடுத்துரைக்க ஜப்பான் சென்றது. அப்போது அந்த குழுவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதம் குறித்து பேசினார். அதில் பயத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் அடிபணிய மாட்டோம் என்றும் பாகிஸ்தானுக்கு புரியும் மொழியில் பதிலளிக்க கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதம் வெறிபிடித்த நாய் என்றால் அதை பாகிஸ்தான் மோசமாக கையாள்வதாக குற்றம் சாட்டினர். மேலும் இதனை கட்டுப்படுத்த உலகை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் பயங்கரவாதம் என்ற வெறித்தனமான நாய்களை பாகிஸ்தான் இனப்பெருக்கம் செய்யும் என்று விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் இன்று முதல் கொரோனா பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 19 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பெங்களூரு புறநகரை சேர்ந்த ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இதனால் கர்நாடகாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். மேலும் இன்று முதல் மாநிலம் முழுவதும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். காசாவின் மீதான போரில் பாலஸ்தீனர்களை மனித கேடயங்களாக இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் காசாவின் பாதுகாப்பு ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து போர் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக காசாவில் இதுவரை 53,901 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1,22,593 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காசா போரில் இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாக அந்நாட்டு வீரர்களும் முன்னாள் கைதிகளும் தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் போரின் போது அங்குள்ள வீடுகளில் சோதனை செய்ய பாலஸ்தீனர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் ராணுவ சீருடை அணிவித்து கண்களை கட்டி நெற்றியில் கேமரா பொருத்தி வீட்டுக்குள் ஆயுத போராளிகளோ கண்ணி வெடிகளோ இல்லை என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்துவதாக முன்னாள் கைதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பயங்கரவாதத்தை ஆதரித்ததற்காக பாகிஸ்தான் எதிர்விளைவை சந்திக்கும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க பல்வேறு கட்சிகளை சேர்த்து 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்தது. இதன்படி சசி தரூர் தலைமையிலான குழு கயானா, பனாமா, கொலம்பியா, பிரேசில் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது. அப்போது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பேசிய சசி தரூர், உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் ஒன்றாக போராட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு அமெரிக்காவின் பயங்கரவாத பட்டியலிலும் ஐநாவின் தடை செய்யப்பட்ட குழுவிலும் உள்ளது என தெரிவித்தார். இந்த பயங்கரவாதத்தை ஆதரித்ததற்காக பாகிஸ்தான் எதிர்விளைவை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த இஸ்ரேல் ராணுவம் காசாவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பினர் ராணுவ நிலைகளை அமைத்து அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நீலகிரியில் பெய்யும் தொடர் மழை காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் படகு சவாரி செய்ய தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி வியா உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக மஞ்சூர், கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முதுமலை, மசினகுடி, சிங்கார சாலையில் மூங்கில் மரம் சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள கூவசோலை நிலச்சரிவு பகுதியை அதிகாரிகள் ஆய்வு செய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொன்னானி ஆற்றில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊட்டி தலையாட்டு மருந்து நிவாரண முகாமை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா, மாவட்ட பேரிடர் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரி லலிதா ஆகியோர் பார்வையிட்டனர். தொடர் மழை காரணமாக இன்றும் நாளையும் ஊட்டி படகு இல்லத்தில் படகு சவாரி செய்ய தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தெரிவித்தார்.